ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்றைக்கி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுன்றதை பற்றி பார்க்கலாம். ஹேமா, நான் பெற்ற பிள்ளை, அவளை நான் பார்க்கக்கூடாதுன்னு உங்கள் மகன் எனக்கு வார்னிங் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு கோபப்பட்டு பேசுகிறாங்க. நேராக போய் லக்ஷ்மியும் ஹேமாவும் என்னோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லி ஹேமாவை என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் பண்ணிடாதம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு வேணு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் நான் பொறுமையாக தானே இருந்தேன், எனக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. கண்ணம்மா இப்போ பாரதியோட ஃபோன் எடுத்து சௌந்தர்யா கையில் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் மறந்து வச்சுட்டு வந்துட்டார், இதை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நான் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கண்ணம்மா. சௌந்தர்யா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கண்ணம்மா அங்கே இருந்திருந்தா அப்படின்னா ஹேமா என்னோட குழந்தை தான் அப்படின்னு பாரதிகிட்ட போய் கண்டிப்பாக சொல்லியிருந்திருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. வேணு சொல்கிறாரு, கண்ணம்மா கண்டிப்பாக சொல்லியிருப்பான்னு தான் எனக்கும் தோணுது, இல்லாட்டி இந்த பிரச்சனைக்கு எப்படி தான் நம்ம முடிவு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாதான் இன்னமும் பிரச்சனை வேணுமா அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. அடுத்ததான் கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி கண்ணம்மாட்ட சண்டை போடுறாங்க. போமா, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. மணி என்ன ஆகுதுன்னு பாருமா, வேலை முடிஞ்சு நீ வரதுக்கு 11 மணி ஆச்சு, கொஞ்சமாவது என் மேலே அக்கறை இருந்தால் இவ்வளோ லேட்டாக வருவியாமா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. வீட்டில் சின்ன பிள்ளை இருக்கிறான்னு நீ மறந்து போயிடல, ஹாஸ்பிட்டல் வேலைக்கு போனதுக்கப்புறம் உனக்கு அதை பற்றி மட்டும்தாம்மா நினப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் உன்னை பார்த்து நான் பேசணும் அப்படின்னா உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து பேஷண்ட்டாக தான் வந்து சேரணும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. இன்றைக்கி என்ன கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிற அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. கண்ணம்மா குமாரன்கிட்ட கேட்குறாங்க, லக்ஷ்மி ஏதாவது சாப்பிட்டாலானே அப்படின்னு கேட்குறாங்க. நீ சொன்ன உடனே நான் டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேம்மா, பாப்பா அப்போவே சாப்பிட்டாமா அப்படின்னு குமாரனே சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, நான் உன்னை வேறு ஆளாக பார்க்கல, என்னோட சொந்த தங்கச்சியாக தாம்மா பார்க்குறேன் அப்படின்னு குமாரனே சொல்கிறாங்க. குமாரனே இப்போ அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. எதுக்குமா நீ லேட்டாக வந்தேன், எனக்கு காரணம் சொல்லுமா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க கண்ணம்மாட்ட. உன் தங்கச்சி ஹேமாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் அவளை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாம் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஹேமாவுக்கு வீட்டில் வச்சே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்குறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஹேமா அவள் மயங்கினா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே அவள் எதுவும் சாப்பிடலையா, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஸ்கூலில் அவள் சாப்பிட்டாலாம் இல்லையா அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா, டிரைவர் அங்கிள் தான் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போனாங்க. ஹேமா எதையோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தா, நான் சாப்பிட்டு முடிச்சோடனே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிட்டேம்மா, அவள் சாப்பிட்டாலாம் இல்லையான்னு நான் கவனிக்கலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. ஹேமா உன்னோட தங்கச்சி, அவள் சாப்பிட்டாலாம் இல்லையா நீதாம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. சரிம்மா, நான் இனிமேல் பத்திரமா பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா அப்பாட்ட டிவர்ஸ் விஷயத்தை பற்றி ஏதாவது கேட்டாளா, அப்பா ஏதாவது திட்டி விட்டுட்டாரா, அதனால தான் அவள் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. ஹேமா கேட்டதுக்கு அப்பா என்னம்மா பதில் சொன்னார் அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. இதெல்லாம் பெரியவங்க விஷயம், நாங்கள் பார்த்துக்குறோம், சின்ன பிள்ளைங்க நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்கள் படிப்பில் தான் உங்கள் கவனம் இருக்கணும் அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க. வெண்பா இப்போது பாரதிக்கு கால் பண்ணி அழுறாங்க. எதுக்காக அழுற வெண்பா அப்படின்னு பாரதி கேட்குறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, ஏன் பாரதி இப்படி பண்ணன, நீ இப்படி பண்ணன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லி என்னை ஏன் அசிங்கப்படுத்தின அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. முன்னாடி கண்ணம்மா இருக்கும்போது ஏன் இப்படி பேசின அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணினியா அப்படின்னு கோவமா கேட்குறாங்க. உனக்கு என்னோட பெயின் புரியாது அப்படின்னு சொல்லி அழுறாங்க. நீ அழாத வெண்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. உன்னோட கையில் இருந்த தாலி எடுத்து என்னோட கழுத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டு கட்டாமல் போயிட்ட நீ அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. அந்த வலி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிர் போகிறத விட அதிகமான வேதனை அது, அதெல்லாம் உனக்கு புரியாது பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. பாரதிட்ட சொல்கிறாங்க, நீ என்னை பற்றி என்ன வேணாலும் நினச்சிக்கோ, என்னை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோ, இல்லை இனிமையாக நினச்சிக்கோ, ஆனால் நான் என்னோட முடிவிலிருந்து மாற போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னோட காதலை ஏற்றுப்ப, என்னை புரிஞ்சுப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே உன்னை இதே மாதிரி லவ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாரதி இப்போது ஹேமா டைவர்ஸ் பற்றி பேசினதை பற்றி நினச்சி பார்த்துட்ருக்கிறாரு. பாரதி ஹேமாட்ட, நீ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேணாம், நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம மாலுக்கு போகலாமா டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. எனக்கு பிடிச்ச டாய்ஸ் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அதே மாதிரி அடிக்கடி என்னை வெளில கூட்டிட்டு போங்க டேடி அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க. அடிக்கடி கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், நீ போய் கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. 5 மினிட்ஸில் நான் வந்துடுறேன் டேடி அப்படின்னு ஹேமா சொல்லிட்டு போகிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.